ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நான் நைட்டே எல்லா பாத்திரத்தையும் விலக்கி போட்டுட்டேன். இப்போ அது தண்ணி வடிகிறதுக்காண்டி விட்டுருந்தேன். இப்போ காலையில் எந்திரிச்சு அதை எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சுண்டலை வேக போட்டுட்டேன். வேக போட்டு இன்றைக்கி என்ன சமையல்னால் பீட்ரூட் இடியாப்பம் தான் இன்றைக்கி. சுண்டக்கடலை குருமா வச்சுருந்தேன். சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருந்தேன். வச்சுட்டு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடியணும் அப்படின்றக்காண்டி வேகமாக வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம பீட்ரூட்டை தண்ணியில் கொதிக்க விட்டுறணும், அப்போ தான் கலர் கிடைக்கும். ஆனால் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு கலர் கிடைக்காது, கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும். மாவில் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறணும். இடியாப்பத்தை பண்ணி முடிச்சுட்டு குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். குழம்ப வதக்கி விட்டுட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து இடியாப்பத்தை வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அதே மாதிரி கருத்துக்கள் சொல்லுங்கள். இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி சொல்லுங்கள். அப்புறம் அன்னன்னைக்கு இருக்கிற வேலையை தான் நான் பார்க்குறது, அந்த மாதிரி வீடியோ தான் எடுத்து போடுறது. நம்ம சும்மாவே இருக்கிறோமே, இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுவோம்னு அந்த ஐடியா வந்துச்சு, அதனால் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு சிலர் பேர் நினைப்பாங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. நம்மளுக்காண்டி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்தவங்க சொல்கிறக்காண்டி நம்ம எதுவும் பண்ணலை. அவங்களுக்காண்டிலாம் நம்ம வாழ முடியாது, நம்மளுக்காண்டி தான் நம்ம வாழணும். நம்ம குடும்பத்துக்காண்டி பார்க்கணும், நம்ம பிள்ளைகளை பார்க்கணும். அப்படின்றக்காண்டி நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த மாதிரி வீடியோ போடணும்னு. நம்மளும் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு பார்ப்போம், இது போகுது இல்லாட்டி போகலை என்னான்னு பார்ப்போம் அப்படின்றக்காண்டி தான் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கருத்துக்கள் சொல்லுங்கள். இப்படிலாம் வைங்க, டிஃப்ரெண்ட்டாக கிச்சனை மாற்றுங்க, இந்த மாதிரி சொல்லுங்கள் கருத்துக்கள். நான் அதே மாதிரி நானும் மாற்றிக்கிறேன். நிறைய வீடியோ இதே மாதிரி வரும், பாருங்கள். வேறு சொல்கிறது என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை. எனக்கு புதுசாக பேசுகிறனால கொஞ்சம் பயந்து பேசுகிற மாதிரி இருக்குது. நான் பழகிக்கிறேன், அதையும் நான் பழகிக்கிறேன், எப்படி பேசணும்னு பழகிக்கிறேன். நீங்களும் 1-2 கருத்துக்கள் சொல்லுங்கள். இப்படி போடுங்கம்மா, அப்படி செய்யுங்கம்மா, சமைங்கம்மா அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் கருத்தை நான் எடுத்துக்கிறேன். சார், நீங்க ஏன் உங்களுக்கு பண்றீங்க? எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ யாரவ யாரவ 100க்கு 100 என்ன. Download ShareChat